தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க குறுக்கு வழியில் மத்திய அரசு முயற்சிப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் இந்தி மொழியை திணிக்க முடியாது, தமிழகத்தில் எப்பொழுதும் இருமொழிக் கொள்கைதான் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி கொடுக்க மாட்டோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் மிரட்டுவதாக கூறிய உதயநிதி, இவர் மிரட்டினால் பயப்படுவதற்கு இது அதிமுக அல்ல என்பது மத்திய அரசு உணர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் 1000 ரூபாய் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் உதயநிதி உறுதியளித்துள்ளார். நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி குறுக்கு வழியில் இந்த இந்தி திணிப்பை நம்ம மீது புகுத்த முயற்சித்து இருக்கிறாங்க. இந்திய நேரடியாக கொண்டு வந்து திணிச்சா தமிழ்நாட்டு மக்கள் நம்ம என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டோம்னு போராடுவோம்னு தெரிஞ்ச ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கைன்னு குறுக்கு வழியில் அதை நுழைக்க பார்க்குறாங்க. இந்தியை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டினா பயப்படுறதுக்கு நாம ஒன்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்